அதாவது நம்ம தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையும் தாண்டி பல மாநிலங்களில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அதன் விளைவாக பெரிய மார்க்கெட், பெரிய பிஸ்னஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அப்போவே பேன் இண்டியா ஹீரோ. அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்ஷா மூலம் மிகப்பெரிய உள்ள தெலுங்கில் ஆதிக்கம் செலுத்தினார். ஸோ அவங்க 2 பேரையும் நம்ம விட்டுட்டா அதற்கு அடுத்த பேட்சில் இருக்கிறதுலையே நம்ம தளபதி விஜய்க்கும் நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கும் தெலுங்கில் வேற லெவலில் ரசிகர் கூட்டம் இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம், விஷாலுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம். இப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை நம்ம தமிழ் ஹீரோக்களுக்கு அங்கே இருக்குது. அப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவங்களோட படங்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த வரிசையில் நம்ம பிரதீப் ரங்கநாதனும் இணைந்துட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அவரே இயக்கி ஹீரோவை நடித்த லவ் டுடே படம் அங்கே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. மிகப்பெரிய வெற்றி. அங்கே இருக்க ரசிகர்கள் எல்லாத்தையும் பிரதீப் ரங்கநாதனை ஒரு தெலுங்கு ஹீரோ அப்படிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடத்தெல்லாம் அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. நிஜமாவே நடந்துச்சு அதெல்லாம். ஸோ அப்பேற்பட்ட பிரதீப் ரங்கநாதன் நம்ம அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடித்து வெளிவந்த டிராகன் படம் தெலுங்குலேயும் அதே பேர் ரிலீஸ் ஆக அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி, செம்மையான ஒரு வரவேற்பு. அது ஆந்திரா, விசாகப்பட்டினம், மற்ற எல்லா ஏரியாக்களையும் ஆந்திராவை சுற்றியுள்ள எல்லா முக்கியமான நகரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டிராகன் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போது இங்கேயே மொத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஷோஸும் ஃபுல்லாகிட்டு இருக்குது. வேர்ல்டு வைடாக இந்த படம் 100 கோடி வசூலை அசால்ட்டாக தாண்டுங்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது தெலுங்குலையும் இந்த படம் அமோக வெற்றி அடைஞ்சிருக்குது. ஸோ அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன் 2 பேரும் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே இருக்காங்க. இப்போது சூர்யாவுக்கு அப்புறம் தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை கொண்ட ஹீரோவாக நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டார். ஸோ நீங்கள் டிராகன் படம் பார்த்துட்டிங்களா இல்லையா? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது? தெலுங்கில் இந்த படம் ரசிகர்களை கவர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.